என்னதான் நம்ம வெஜிடபிள் சாம்பார், அந்த சாம்பார், இந்த சாம்பார்ன்னு விதமா செஞ்சு குடுத்தாலும், இவங்களுக்கு ஹோட்டல் சாம்பார் தான் ரொம்ப பிடிக்குது. அப்படி என்னதான் இருக்கு, நம்மளே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குக்கர்ல துவரம் பருப்பு, கொஞ்சம் எண்ணெய், மஞ்சள்தூள் போட்டு வேக போட்டாச்சு. இன்னொரு கடாயில ஆயில், நெய், கடுகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாமே போட்டு வதக்கிட்டு, ஒரு மிக்ஸி ஜார்ல 2 வத்தல், 2 பெரிய தக்காளி, 4 பல் பூண்டு, வரமல்லி கொஞ்சம், அதோட கொஞ்சமா ஜீரகம். மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கேற்ப நம்ம போட்டுக்கலாம். அத நல்லா நைஸா அரைச்சு வச்சாச்சு. அதெல்லாம் எடுத்து இந்த வதங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்துல ஆட் பண்ணிட்டு, அதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி எல்லாமே சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர்ல வேக வச்சிருக்கோம் இல்லையா துவரம் பருப்பு, அதையும் நம்ம இதுல ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு இறக்குற ஸ்டேஜ்ல கொஞ்சமா சின்ன துண்டு வெல்லம் போட்டு இறக்கிடுங்க. அப்புறம் சுட சுட இட்லியோட நம்ம செஞ்சு வச்ச ஹோட்டல் சாம்பாரை ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும்.